ஆத்விக்கின் முதல் ஸ்பரிசத்தை நீரோதனா இன்றும் உணர்கிறாள். ஆஸ்திகள் அதிகம் இருந்தாலும் அன்பு இல்லாமலேயே இருந்தது அவளுடைய வீட்டில். எப்போதும் அவளுடைய மன அழுத்தத்தில் இருந்து அவளை விடுவித்துக் கொள்ள பூங்கா செல்வது வழக்கம். அன்றும் ஒரு மாலை பொழுதில் என்றும் இல்லாத ஆனந்தம் இதயத்தை ஆக்கிரமித்திருக்க, அவன் தன்னை கடந்து சென்ற ஒரு நொடி இதயம் மீண்டும் அவனை பார் என்று கெஞ்சியது. பார்த்தவள் அவனின் செய்கையில் நிலைத்திருந்தாள். ஒரு வருட காலமாக இந்த பூங்காவிற்கு வருபவளுக்கு அதுவும் ஒரு தாய் வீடு போன்றதே. அவளின் சொல்லென துயரங்களைக் கண்டு தென்றலாய் வந்து பதில் சொல்லி போகும் அந்த பூங்காவின் மரக்கிளைகள். இந்த ஒரு வருடத்தில் அவளுக்கு சில முகங்கள் பரிச்சயமாகி இருந்தது அந்த பூங்காவில். அதில் ஒன்றுதான் அந்த வயோதிக காதல் தம்பதி. வயது 80 கடந்திருந்தாலும் கண் தெரியாத தன் துணைவியை அந்த துணைவன் தினமும் அழைத்து வருவதும் கதைகள் பேசி சிரிப்பதுமாக இருந்தனர். இன்று அந்த துணைவனின் கைத்தடி கீழே விழ அதை எடுக்க முயன்றவருக்கு கால் இடறியது. அதை எடுத்துக் கொடுக்கத்தான் அவன் அவளை கடந்திருந்தான். மனம் தானாகவே போய் அவனிடம் நன்றி சொல்லி மன்றாடி நின்றது, பேசுவானா என்று. அவனே பேசினான். பெயர் சொல்லியும் அழைத்தான். எத்தனையோ பேர் அவளை பெயர் சொல்லி அழைத்திருந்தாலும் அவன் அழைப்பில் கூடுதல் இன்பமே அவளுக்கு. அவனே பேசினான். கடந்த ஒரு வாரமா நான் உங்களை தொடர்ந்து வர்றேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா என்றான். இல்லை என்று ஆமோதித்தவளிடம், உங்களுடைய அப்பாவுக்கு உங்களை கடத்த போறதா செய்தி வந்தது. உங்ககிட்ட சொன்னா நீங்க இந்த பாதுகாப்பு கூண்டுக்குள்ள சிக்க மாட்டீங்க, அதனால என்ன ரகசியமா பார்த்துக்க சொன்னாரு என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். முதலில் இருவரும் எல்லா சராசரி உறவினைப் போலவே பழக ஆரம்பித்தனர். தினமும் மாலை வேளையில் அந்த பூங்காவில் சந்தித்து அவளிடம் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஆத்விக். தன் மனதின் துயரங்களையும் ஏக்கங்களையும் யாரிடமும் சொல்லாதவள் அவனிடம் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தாள், அவளை அறியாமலேயே. அவனுக்கோ தன் வேலையின் நுணுக்கங்களையும் சவால்களையும் அவளிடம் பகிர்ந்து கொள்ள இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அவசர வேலையாக மதிய வேளையில் அவனுடைய ஆபீஸுக்கே செல்ல நேர்ந்தது. அப்போதுதான் முதலாக அவளை அறிமுகம் செய்து வைத்தான் நீரோதனாவுக்கு. பெயர் மதுருஷா என்று அறிமுகம் செய்து வைத்தான் ஆத்விக். அவனது பர்சனல் செக்ரட்டரியாம். அதுக்காக அவ்வளவு நெருக்கமா இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று மனதிற்குள் அவளை அறியாமல் பொறுமிக் கொண்டிருந்தாள் நீரோதனா. அன்றுதான் அவளும் முதலாக உணர்கிறாள், தான் ஏன் இவ்வளவு பொறாமைப்பட வேண்டும். ஆத்விக் யாரிடம் பேசினால் என்ன, எப்படி இருந்தால் என்ன என்று வாய் சொன்னதே தவிர மனம் சொல்லவில்லை. மனம் முழுக்க ஆத்விக் ஆக்கிரமித்திருந்தான். இருந்தாலும் அவன் மனதில் என்ன உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று மௌனம் காத்தாள் அவள். அதன் பிறகான நாட்களில் எல்லாம் மதுருஷாவும் ஆத்விக்குடன் சேர்ந்து வர கண்டாள். தனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் கட்டுப்படுத்தி கொண்டாள். மது நீரோதனாவிடம் தானாகவே வந்து பேசுவது ஒருவித கோபத்தை ஏற்படுத்தியது என்றாலும், எப்போது தன்னிடம் வந்து தான் ஆத்விக்கை ஒருதலையாக காதலிப்பதாகவும் அவன் வேறு ஏதோ ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் சொன்னபோது காணாமல் போனது. யாராக இருக்கும் அந்த பெண் என்று நினைத்தவள் மதுருஷாவின் நிலையை அறிந்து சற்று கீழே இறங்கி வந்து அவளுக்கு உதவி செய்ய தயாரானாள். ஆனால் விதி வலியதல்லவோ. ஓர் நாள் அழகிய கடற்கரை மணலில் நிலா மகள் தன் முழுமையான அழகில் கொடுத்த அளவான வெளிச்சத்தில் அவன் கையில் இருந்த மோதிரம் அதைவிட அழகாய் மின்னிக் கொண்டிருந்தது. அந்தி சாய்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அவன் தன்னுடைய காதலை அவளுக்கு வெளிப்படுத்தினான். ஆனால் அவளோ என்ன செய்வதென்ற குழப்பத்தில் அவனிடம் எப்படி மதுருஷாவின் நிலையை எடுத்துச் சொல்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் அவளின் முகக்குறிப்புகளை வைத்து அவனை விளக்கினான். மதுக்கு என்னிடம் இருப்பது காதல் அல்ல. அவள் நம்மை விட வயதில் சிறியவளே. இந்த வயதில் ஏற்படும் ஒருவித உணர்வுதான். மதுருஷாவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையை சார்ந்தது. அப்பாவின் மரணத்திற்கு பின் அவள் படிப்பை விட்டுவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தாள். அப்படித்தான் என்னிடம் வந்தாள். அவளின் குடும்ப நிலையை கேட்டு இந்த வேலையை கொடுத்தேன். அதுவும் பகுதி நேரம் மட்டுமே. அவள் படிப்பையும் குடும்பத்தையும் நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். யாரும் இல்லாத இந்த நேரத்தில் அவளுக்கு நான் செய்வதை ஒருவித ஈர்ப்பை உண்டாக்கி அதை காதல் என காட்டிவிட்டது. அவள் எனக்கு ஒரு சகோதரி போன்றவளே. நான் அவளுக்கு புரிய வைத்து விட்டேன், குழப்பம் வேண்டாம் என்றான். அந்த நேரத்தில் அண்ணி என்று அழைத்துக் கொண்டு இன்னும் சிலருடன் வந்திறங்கினாள் மதுருஷா.
அதன் பிறகு அழகாகவே சென்று கொண்டிருந்தது அவர்களது வாழ்க்கை. இன்னும் சில காலங்களுக்குள் முடிவுக்கு வரும் என்று தெரியாமல் பூங்காவில் ஆரம்பித்த அவர்களது ஆரம்ப சந்திப்பு இப்போது அவன் இவளது வீட்டிற்கு வந்து போகும் அளவு மாறியது. ஆர்த்திக்கை அவளது அப்பாவிற்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்பியவள் தன் காதலை ஒரு நாள் தந்தையிடம் கூறினாள். தன்னால் தான் அவரிடம் இருந்து நேரம் செலவிட முடியவில்லை என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் மறுப்பு சொல்லாமல் சரி என்று தலையசைத்தார். அதன் பிறகு ஆர்த்திக்கும் சந்திரசேகரும் பேசிக்கொள்வது அடிக்கடி நடந்தது. அவன் தன்னை விட தன் அப்பாவிடம் அதிக நேரம் செலவிடப்படுவதாக அவளுக்கு தோன்றியது. அவனுக்கோ ஏதோ ஒன்றை பற்றிய தேடல் இருந்தது. ஆனாலும் அவன் அவளுக்காக நேரம் செலவிடுவதை நிறுத்தியதும் இல்லை. இந்த ஒரு வருடத்தில் அவன் தன்னிடம் காதலை வெளிப்படுத்திய அந்த நாளிலிருந்து இன்று வரை அவனது ஸ்பரிசம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வைத்தான் தந்திருக்கிறது. அவனது சவால்கள் நிறைந்த அந்த துறையிலும் அவன் தனக்காக நேரம் ஒதுக்கி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதில் அவனுக்கு நிகர் அவன் மட்டுமே. அவனின் முதல் நெற்றி முத்தத்தின் ஸ்பரிசத்தை இன்றும் நினைக்கையில் அவளை அறியாமல் கண்களில் நீர் சிந்தியது. தன்னுடைய வாழ்க்கையில் தான் இழந்த அனைத்து உறவுகளுமாய் அவன் இருந்தான். அவனை பார்த்து பழகிய அந்த தருணத்தில் அவன் தனக்குள் இத்தனை அன்பை விதைப்பவன் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லைதான். அவனுடன் பார்த்து பழகிய அந்த கணங்கள் மட்டுமே மனம் முழுக்க நிறைந்திருந்தது. அவன் இறப்பிற்கு முன் அவன் தன்னுடைய அப்பாவின் காரில் தான் கடைசியாக சென்றான் என்பது வாட்ச்மேன் ஒருவரின் செவிவழி செய்தி. தன்னுடைய காதலனின் மரணத்தின் மர்ம முடிச்சுக்களை கட்டவிழ்க்கவே அவள் தன் உயிரை பணயம் வைத்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை ரித்விக் நன்கு அறிவான். கண்களில் நீர் சிந்த நின்றவளை காதலுடன் பார்த்து கொண்டிருந்தான் ரித்விக்.